வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரிங் முறுக்கு சில பேர் ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க இதை நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ரிங் முறுக்கு செய்யறதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இந்த மாதிரி வெறும் பேனில் மாவு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு ஆகிடும். இதில் இருக்கிற ஈரம் எல்லாம் போயிடும். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1/4 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூளும் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெண்ணெய் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை சேர்த்ததும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை திரும்பவும் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெயை 2 உள்ளங்கையிலையும் நல்லா தடவிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு கோழி குண்டு சைஸுக்கு நல்லா உருட்டி இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்ட்லேயோ இல்லைனா ஒரு தட்டு கவுத்து போட்டோ நீங்கள் இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. மாவு திரட்டும் போது ஒரே மொத்தமாக திரட்டிக்கோங்க. ஒன்று மெல்லிசாவும் ஒன்று குண்டாகவும் இருந்துச்சுன்னா முறுக்கு வேகாது. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து அழகாக ரிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் ரிங் மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் ரிங் மாதிரி செஞ்சுட்டேன். இதை இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ரிங்கை ஒன்றா போட்டு ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. ரிங் முறுக்கு செய்யறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் உறிஞ்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளெல்லாம் வேகும். மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்சாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டதும் உடனே திருப்பி விடாமல் கொஞ்ச நேரம் வெந்த அப்புறமா திருப்பி விடுங்க. எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கி நுரையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா ரிங்கையும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரிங் முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.